அது ரொம்ப சிம்பிளுங்க. நிறைய தப்பு பண்ணீங்க வச்சுங்களேன், டக்குன்னு முன்னேறலாம். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, செய்த தப்பை திருப்பி செய்யக்கூடாது. தப்புங்கிறத ஒரு தடவை தான் பண்ணலாம், அப்புறம் ரெண்டாம் தடவை பண்ணக்கூடாது. என்ன நிறைய தப்பு, அதாவது வந்து தீச்சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்க நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் அதை கையை வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாக உன்னை தீண்டு மின்பம் தோறுதா இல்ல கொப்பளமா வருதா அப்படிங்கிறது வந்து நம்முடைய அனுபவத்துல மட்டும்தான் கிடைக்கும். இதை மாதிரி நான் நிறைய தப்பு பண்ணேன் வாழ்க்கையில, இன்னும் கூட குறைச்சலே இல்லாம பண்ணிட்டு இருக்கேன். இந்த என்னுடைய தவறுகளை நான் என்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதுலயும் அவங்க மாறுவாங்கன்னா மாற மாட்டாங்க. எங்க ஒரு இடத்துல அடி வாங்கும்போது தெரியும், அன்னைக்கே சொன்னா ஒரு அறிஞ இப்படித்தான் ஆகுன்னு சொல்லி அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாறிப்பாங்க. அவ்வளவுதான். சுய முன்னேற்ற பயிற்சி என்பது பொதுவாக basically we need to have some goals. நமக்கு என்ன ஒரு இலக்கு இருக்க வேண்டும், அந்த இலக்கை எப்படி அடைய வேண்டும் என்பது தெரிய வேண்டும். இந்த இலக்கை அடைவதற்கு நாம் முயற்சி செய்யும் போது வருகின்ற இடர்களை எவ்வாறு தாண்ட வேண்டும். இடர்கள் இல்லாத வாழ்க்கைங்கிறது எந்த இடத்துல இருக்க போறது இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு அடிபட்டோன்னு அங்கே நிப்பாட்டிடுறாங்க. அந்த தோல்வியை சகிச்சுக்கிட்டு அந்த அவமானத்தை உள்வாங்கிக்கிட்டு எப்படி மேலே போறது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் சுய முன்னேற்ற பயிற்சி. இதைத்தான் என்னுடைய மிகப்பெரிய தவறுகளைத்தான் நான் என்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நன்றி.